கூலி திரைப்படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆன டைம்லேருந்து ஒருவேளை படத்தோட கதை அதுவாக இருக்குமோ, படத்தோட கான்செப்ட் இதுவாக இருக்குமோன்னு ஏகப்பட்ட ஃபேன் தியரிஸ், டீகோடிங்ஸ் அண்ட் ஸ்டோரி ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. பிரம்மாண்டமாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த நேரத்தில் படத்தோட ஃபேன் தியரிஸ், டீகோடிங்னு இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ரிவைன் பார்ப்போம். அதெல்லாம் படத்தோட டைட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம். கூலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் எழுதியிருக்கக்கூடிய அந்த பட்டயத்தில் இருக்கக்கூடிய டைட்டில் ஃபாண்ட், அந்த டிசைன் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. செல்களின் பவர் ஹவுஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த ஃபாண்ட்லேயே இருக்கிறதுனால அதை வச்சே சொல்கிறாங்க போல இது ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஆரம்பத்துலேருந்து வந்துட்டு இருக்க டாக்கு தான். அது இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. படத்தில் இளவயது ரஜினிகாந்த் போர்ஷன்ஸில் இளவயது ரஜினியாக நம்ம சிவகார்த்திகேயன் தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கதை அப்படின்றத படம் பார்த்தா தான் தெரியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ட்ரெயிலரில் ஒரு சேர் ஒன்று காட்டுவாங்க. அந்த சேரை பார்த்துட்டு ஒருவேளை இது டைம் ட்ராவல் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் சம்மந்தப்பட்ட மூவியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஃபேன் தியரிஸ் போயிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படத்தினுடைய அந்த வெரி ஃபர்ஸ்ட் லுக் டீசர்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த கோல்டு அப்படின்றத படத்தினுடைய போஸ்டர்லேருந்து டீசர்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு மேஜர் விஷயமாக காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை இது கோல்டு ஸ்மக்லிங், அதாவது தங்க கடத்தல் சம்மந்தப்பட்ட ரொம்ப இன்டெப்தான ஸ்டோரியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபேன் தியரி இருக்குது. இதெல்லாம் தாண்டி இது எல்சியூ இல்லை, ஸ்டாண்ட் அலோன் மூவி தான் அப்படின்னு லோகேஷ் கனகராஜே சொல்லிட்டாலும் இது எல்சியூ தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபேன்ஸ் நிறைய தியரிஸ்லாம் சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக விக்ரம் திரைப்படத்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அதே மாதிரி 30 வருஷம் அப்படின்ற மாதிரிலாம் விக்ரம் திரைப்படத்தில் ஒரு சில இடத்துல ஒரு டயலாக் வரும். அப்படியே கட் பண்ணி இந்த கூலி திரைப்படத்துக்கு வந்தீங்கன்னா 30 வருஷமா ஒருத்தன் ஆஃப்லைனில் வச்சிருக்கேன் அப்படின்னு சத்யராஜ் சொல்லுவார். அதே மாதிரி ட்ரெய்லரில் ஆமீர் கானோட அந்த இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கண்டெய்னர் ஒன்றா நிற்கிற மாதிரியும் ஆமீர் கான் வந்து அந்த இடத்துல போகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அந்த விக்ரம் திரைப்படத்தில் சொன்ன அந்த மிஸ் ஆன 2 கண்டெய்னர் ஒருவேளை இதுவாக தான் இருக்குமோ, மறைமுகமாக இதை வந்து சர்ப்ரைஸாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணணுன்றதுக்காக எல்சியூவில் எடுத்து வச்சுட்டு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய யோசிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி உலகநாயகன் கமலஹாசன் திரைப்படத்தில் கண்டிப்பாக ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு, அல்லது எல்சியூ சம்பந்தப்பட்ட ஏதோ சில விஷயங்கள் உள்ள இருக்க தான் போகுது. ஏன்னா அந்த கண்டெய்னர்ஸாக இருக்கட்டும், அந்த ஹார்பராக இருக்கட்டும், எல்லாமே இது வரைக்கும் அந்த எல்சியூ திரைப்படங்களில் எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எல்சியூ தியரிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மல் ஃபேன் தியரியாக இருக்கட்டும், படத்தோட ஸ்டோரி பற்றின ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கட்டும், நிறைய சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. உண்மையாகவே லோகேஷ் கனகராஜ் அப்படி என்ன நமக்காக கூலி திரைப்படத்தில் குக் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம தியேட்டரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்.